வணக்கம். இது படித்த புத்தகம். கற்றலின் கேட்டலே நன்று. நான் உங்கள் வரதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ண 3 சிங்கங்கள் காப்பாத்துன கதை தான். அது எப்புட்றா ஒரு சிங்கம் வந்து பொண்ண காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா இது கற்பனை கதை இல்ல. உண்மையா இந்த உலகத்துல நடந்த ஒரு உண்மை கதை. எத்தோப்பியா அப்படிங்கிற நாடு பத்தி உங்களுக்கு தெரியும். அது எப்படியாப்பட்ட பாவப்பட்ட நாடு, ஒரு நக்சலைட்டான ஒரு நாடுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த எத்தியோப்பியாவோட சவுத் ஈஸ்ட் மாகாணத்துல நடந்த ஒரு கதை தான் இது. அங்க எப்பயுமே வந்து ஒரு நக்சலைட் ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு ஒரு துப்பாக்கி தூக்குன ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அங்க வந்து குழந்தைங்களுக்கான ஒரு படிப்போ, ஒரு நல்ல ஒரு கல்வி முறையோ எதுவுமே இல்லாத ஒரு நாடு தான் அது. அப்படி என்னன்னா ஒரு 10, 11 வயசுக்கு மேல ஒரு வயசு பொண்ணு இருந்தாலே வந்து அங்க வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து அதிகமா இருக்கும். அப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தல் தான் ஒரு 12 வயசு பொண்ணுக்கு வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ண எப்பயுமே கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 13 வயசு, 14 வயசுலயே வந்து பெண்கள் வந்து குழந்தை பெத்துருவாங்க. ஏன்னா, அங்க இருக்கிற வந்து ஒரு முறையான ஒரு பாதுகாப்பு கிடையாது. யாராவது வந்து குழந்தை ஒரு பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அ பாலியல் துன்புறுத்தல் பண்ணி, நெறைய பேத்துக்கு அந்த குழந்தைகளுக்கான அப்பா யாருன்னே தெரியாத ஒரு ஒரு கட்டமைப்பு தான் அந்த நாட்டுல இருந்துட்டு இருக்கு. அப்படித்தான் இங்கேயும் வந்து ஒரு பெண்ண வந்து 3 பேர் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு எப்பயுமே ஒரு ஒரு பாலியல் துன்புறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா, அந்த பொண்ண வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போய் ஒரு ஃபாரஸ்ட்ல வச்சுட்டு அந்த பொண்ண வந்து ரேப் பண்ண பார்க்குறாங்க. ஆனா, அந்த பொண்ணு போட்ட கூச்சல்ல வந்து பயங்கர கூச்சலுக்கு ஒரு அழுது புலம்புனதுல வந்து அங்க இருக்கிற அ 3 சிங்கங்கள் கர்ஜிச்சுட்டு கிட்ட வந்திருக்கு. அந்த சிங்கம் கிட்ட வந்தோனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ண மட்டும் விட்டுட்டு அவங்க உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க கூட ஓடவும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அடிபட்டு அவங்கலாம் அடிச்சதுல அடிபட்டு ரொம்ப சோர்வா இந்த பொண்ணு இருக்கா. இந்த நிலைமையில வந்து என்ன பண்றதுன்னு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா சிங்கம் எப்படியும் சாப்பிட்டுரும். அது இவனுங்க சாப்பிடுறது அது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சாலோ என்னவோ. ஆனா அந்த பொண்ணு எந்த ரியாக்டும் பண்ணாம அப்படியே இருந்திருக்கா. அந்த சிங்கங்கள் வந்து இவள வந்து ரொம்ப பாதுகாப்பா எதுவுமே செய்யாம, சீண்டாம பக்கத்துல அருகில வந்து பாதுகாப்பா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1/2 நாள் அந்த ரெஸ்க்யூ டீம் வந்து அவங்க அப்பா, அம்மா அந்த ரெஸ்க்யூ டீம் அவள கடத்திட்டு போனாங்கன்னு தெரிஞ்சு, அவள தேடி அந்த காட்டுக்குள்ள வர வரையிலும், கிட்டத்தட்ட 1/2 நாள் வந்து அந்த 3 சிங்கங்களும் வந்து அந்த அந்த பொண்ண எதையுமே செய்யாம, சூழ்ந்து நின்னு பாதுகாத்துட்டு இருந்திருக்கு. இவங்க ரெஸ்க்யூ டீம் வந்ததும் இந்த பொண்ணு வந்து அப்பா, அம்மான்னு கத்துனத கேட்டு அந்த சிங்கங்கள்லாம் அங்கிருந்து பிரிஞ்சு போயிருக்கு. அதுவரையிலும் அந்த சிங்கம் அந்த யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாம, அந்த குழந்தைய வந்து 12 வயசு பொண்ண வந்து காப்பாத்தி விட்டுருக்கு. இப்ப சமீபத்தில வயநாடு நிலச்சரிவுல கூட நம்ம வந்து ரொம்ப ஒரு பேசப்பட்ட ஒரு பொருளா தெரியும். ஒரு பாட்டிமா வந்து சொல்லியிருப்பாங்க, நாங்க மதியம் நைட்டு 3 மணிக்கு அ ஆத்துல தத்தளிச்சு வந்துகிட்டு கொண்டிருக்கும்போது வந்து கரையேறும்போது நின்னா ஒரு யானை நின்னுட்டு இருந்தது. விடியிற வரலும் அந்த 3 யானைகள் வந்து எங்க அந்த யானை காலடி சுவட்டுல தான் நாங்க வந்து தங்கியிருந்தோம். அந்த யானைகள் தான் வந்து பாதுகாப்பா இருந்தது. விடிஞ்ச ஆட்கள் வந்தோடனே தான் அந்த ஆட்களோட எங்கள ஒப்படைச்சுட்டு அந்த யானைகள் வந்து காட்டுக்கு போச்சு அப்படின்னு ஒரு பாட்டிமா நிகழ்ச்சியா சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு குடுக்காம ஒரு அனாவசியமான விஷயங்களா இருக்கும். ஆனா மிருகங்கள் மனிதர்கள் மேல எப்பயுமே ஒரு பற்றோடவும், ஒரு பாசத்தோட தான் இருக்குது. இந்த பற்றும் பாசம் நம்ப சக மனிதர்களோட இருந்தா இந்த சமுதாயம் மேன்மேலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது போன்ற கதைகளையும், நல்ல புத்தகங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.